Hi friends, welcome to Tamil Tech Central. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வாட்ஸ்அப்பில் நம்மளை ஒருத்தர் பிளாக் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக நம்மளே அவங்கள அன்பிளாக் பண்ணி திருப்பவும் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கடுத்ததாக வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்பணும்னா வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி தான் மெசேஜ் அனுப்புவோம். பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ரிக்ஸ் மூலமா நீங்கள் உங்கள் மொபைலை தொடாமலே உங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணாமலே நீங்கள் யாருக்கு மெசேஜ் அனுப்ப விரும்புகிறீங்களோ அவங்களுக்கு ஈஸியாக மெசேஜ் அனுப்ப முடியும். இது மூலமா அவங்களுக்கு நீங்கள் ஆன்லைன் வர்றது அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் வேறு யாருக்குமே தெரியாது. இது எப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஃபிங்கர் பிரிண்ட் அப்டேட், அதுக்கப்புறம் டார்க் தீம் அப்டேட், இது ரெண்டு அப்டேட்டும் ஒரு சிலருக்கு ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அது எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது, அது எப்படி யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொபைலை தொடாமல் அந்த வாட்ஸ்அப்லேருந்து எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு மெசேஜ் அனுப்புறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மெத்தட் மூலமா நீங்கள் மெசேஜ் அனுப்பும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் இருக்கிறதே தெரியாது. அவங்க மெசேஜ் பண்ணால் ரீட் ரிசிப்ட் கூட காட்டாது. பட் உங்களால் அந்த வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணாத ஆன்லைனுக்கு போகாமலே மெசேஜ் அனுப்பிச்ச முடியும். இது எப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள்னோட காமிக்கிற பாருங்க. இப்போ பக்கத்தில் இருக்கிறது என்னோட ஃப்ரெண்டோட மொபைல். அந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா என்னோட மொபைல்லேருந்து வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணாத மெசேஜ் அனுப்புகிறேன் பாருங்க. Send a WhatsApp message to Surya. Good morning. Sending your message to Surya. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. பட் நான் என்னுடைய மொபைலில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணவே இல்லை, டைப்பும் பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் வந்துடுச்சு. இப்போ நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது குட் மார்னிங்னு ஒரு மெசேஜ் சென்ட் ஆயிருக்கு. நான் அதை ஓப்பன் பண்ணோடனே இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வந்துடுச்சு. பட் நான் அந்த குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பும்போது ஆன்லைனே இந்த மொபைலில் காட்டவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா டைப் பண்ணும்போது இங்கே டைப்பிங்னு வருது, அந்த மெசேஜும் வருது. பட் நம்ம அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணும்போது ஆன்லைனும் காட்டாது, ரீட் ரிசிப்ட்டும் காட்டாது. ஈஸியாக இந்த மாதிரி ஆன்லைன் தெரியாமல் அஃபிஷியல் வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் அனுப்பிச்சிக்க முடியும். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் அசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைலில் இருக்கும் ஆல்ரெடி. அப்படி இல்லாதவங்க மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி கூகுள் அசிஸ்டன்ட் டைப் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அது மூலமாகவும் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் மெசேஜ் யாருக்கு அனுப்ப விரும்புகிறீங்களோ அவங்களுடைய பேரை சொல்லி ஈஸியாக அனுப்பலாம். இப்போ பாருங்கள், கூகுள் மெசேஜ் அனுப்பி காட்டுறேன். Send your WhatsApp message to Surya. Good morning. Sending message. ஓகே, இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நான் இதில் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணவே இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணாமலே நீங்கள் பேரை சொல்லி அவங்களுக்கு என்ன மெசேஜ் அனுப்புகிறீங்களோ அதை மட்டும் சொன்னீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யார் பேர் சொன்னீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகிடும். ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி மெசேஜ் டிரைவிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கே வெளியில் இருக்கும்போது ஈஸியாக யாருக்கு வேணாலும் இந்த மாதிரி மொபைலை தொடாமல் அனுப்பிச்சிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் டார்க் மோட் ஆப்ஷனும் ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷனும் எப்படி எனேபிள் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த டார்க் மோட் ஆப்ஷனுக்காகவே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியல் வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, அதிக நேரம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்ணெரிச்சல் அந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த டார்க் மோட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிற அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா சேட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே தீம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது மூலமா நீங்கள் டார்க் மோடை எனேபிள் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 3 ஆப்ஷன் வரும். ஃபஸ்ட் இருக்கிற லைட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நார்மலாக எப்படி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி லைட் ஆப்ஷன் வந்துடும். அதுவே அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணி மறுபடியும் சேட்டை கிளிக் பண்ணி அந்த தீம்ன்றதை கிளிக் பண்ணி டார்க் மோடை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வாட்ஸ்அப் வந்து டார்க் மோடுக்கு போயிடும். ஸோ அதிக நேரம் யூஸ் பண்ணுறவங்க, நைட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி எனேபிள் பண்ணுறது. வாட்ஸ்அப்புக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்படி மொபைலுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் போட்டு வைக்கிறீங்களோ அதே மாதிரி வாட்ஸ்அப்புக்கும் போட்டு வச்சுக்கலாம். அந்த அப்டேட் ஆல்ரெடி வந்துடுச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். 3 டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். செட்டிங்ஸை கிளிக் பண்ணதும் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி ப்ரைவசி அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே ஃபிங்கர் பிரிண்ட் லாக் அப்படின்னு போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ண சொல்லும். அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணதும் உங்களுடைய ஃபிங்கர் கேட்கும். ஸோ உங்கள் ஃபிங்கர் அது மேலே வச்சிங்கன்னா, அதாவது பின்னாடி சென்சர் இருக்கிறவங்க பின்னாடி அந்த ஃபிங்கரை வைங்க. இல்லை ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் டிஸ்பிளேவில் இருக்காங்க, டிஸ்பிளே அதை வைங்க. வச்சதுக்கப்புறம் இமீடியட்லி அப்படின்றத செலக்ட் பண்ணி பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நீங்கள் மறுபடியும் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். ஸோ இனிமேல் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாத யாராலையும் வாட்ஸ்அப்பை வந்து ஓப்பன் பண்ண முடியாது. கண்டிப்பாக இந்த டார்க் தீம் வாட்ஸ்அப் ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரல, நான் வாட்ஸ்அப்பில் போய் பார்க்கும்போது இந்த டார்க் மோடு ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் வரலன்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் பீட்டா வெர்ஷனுக்கு வந்து அப்கிரேட் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வாட்ஸ்அப்பில் போய் சர்ச் பண்ணி நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி வாட்ஸ்அப் மட்டும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது ஒர்க் ஆகாது. வாட்ஸ்அப்புக்கு முன்னாடி இந்த மாதிரி பீட்டா அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகும். நார்மல் வாட்ஸ்அப்பை எப்படி நம்ம பீட்டா வெர்ஷனுக்கு மாற்றுறது அப்படின்றது சம்மந்தமாக நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் அந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கணும்னா அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்து உங்கள் நார்மல் வாட்ஸ்அப்பை பீட்டாவாக மாற்றிக்கிட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் நம்மளை ஒருத்தர் பிளாக் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் நம்ம அவங்களுக்கு எப்படி நம்ம நம்பர்லேருந்தே வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம ஒருத்தர் கூட சேட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, திடீர்னு நம்மளை வந்து பிளாக் பண்ணி விட்டுருவாங்க. பிளாக் பண்ணதுக்கப்புறமா நம்ம நார்மலாக மெசேஜ் அனுப்பும்போது மெசேஜ் நம்மளுக்கு சென்ட் ஆகும். பட் அவங்களுக்கு வந்து அந்த மெசேஜ் ரிசீவ் ஆகாது. நம்மளுக்கு அந்த டபுள் டிக் கூட காட்டாது. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம எப்படி மறுபடியும் மெசேஜ் அனுப்பிச்சிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிற அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் செட்டிங்ஸுக்கு போங்க. செட்டிங்ஸ் போய்ட்டு அக்கௌண்ட்டுன்றதை செலக்ட் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா delete my account இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்கள் கண்ட்ரி கோடு இந்தியாவை செலக்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபோன் நம்பரை வந்து, அதாவது வாட்ஸ்அப்பில் எந்த நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கீழே delete my accountன்றதை கிளிக் பண்ணுங்கள். delete my account கொடுத்ததும் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து delete ஆகிடும். delete ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் வாட்ஸ்அப்பை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதே நம்பரில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் உங்களை யார் பிளாக் பண்ணிவிட்டாங்களோ அதே நம்பருக்கு மெசேஜ் அனுப்பி பாருங்கள். மேக்ஸிமம் இது ஒரு சிலருக்கு ஒர்க் ஆகும், ஒரு சிலருக்கு ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் இந்த மெத்தட் உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா ரெண்டாவதாக ஒரு மெத்தட் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப்பில் மேலே இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணி குரூப் க்ரியேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை பிளாக் பண்ணவங்கள அந்த குரூப்பில் ஆட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ஃப்ரெண்டோட மொபைல் எடுத்துக்கிட்டு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுங்கள். அதில் உங்கள் நம்பரும் உங்களை யார் பிளாக் பண்ணாங்களோ அவங்களையும் ஒரு குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு நம்பரை ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்களும் உங்களை பிளாக் பண்ணவங்களும் ஈஸியாக பர்சனலாக சேட் பண்ணிக்க முடியும். வீடியோ கீழே இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு கீழே போனீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த இடத்துல இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால், ஏதாவது ஆப்ஷன் ஒர்க் ஆகலைனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். நன்றி.